வெல்கம் டு கிரீன் மூவி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒரு க்ரைம் த்ரில்லர் சைக்கோபாத் மூவி. சரி வாங்க இப்போது இந்த வீடியோக்குள்ளே போவோம். இங்கே இந்த படத்தோட ஹீரோ சீதாராம் கர்நாடகாவில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு நாள் அவனோட ஏரியா சரௌண்டிங்கில் ஒரு டெட் பாடி இருக்கிறதா அவனோட ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்ட சீதாராம் அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே அந்த டெட் பாடியோட உடல் ரொம்ப மோசமான நிலையில், கை காலெல்லாம் ஒரு இரும்பு வேலியாக கட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்த சீதாராம் அவனோட கான்ஸ்டபிள் கிட்ட அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப சொல்கிறான். பிறகு அவங்க அந்த டெட் பாடியை அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பினோம். டாக்டர் அந்த பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு சைக்கோபாத் கில்லரோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சீதாராமனும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு அந்த இறந்தவரோட உடலை அவங்க ஃபேமிலி ஆட்கள் கிட்ட ஒப்படைக்கிறான். அப்போது அங்கே வந்த அவனோட ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ஒருத்தர் அவன்கிட்ட இன்னொரு கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சீதாராம் அந்த கொலை நடந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற பாடியை பார்க்குறான். அந்த பாடியிலையும் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளை போலவே கை கால் எல்லாம் ஒரு இரும்பு வேலியால் கட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்ததும் அங்கேருந்து போய் அவனோட மேலதிகாரியை பார்த்து இந்த 2 கொலையும் பண்ணது ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்குன்னு ஒரு டீம் அமைச்சு தேட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் அவனோட ஸ்டேஷனுக்கு வந்த செபாஸ்டின்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் அவளோட பொண்ணை ஒரு பையன் ரொம்ப நாளாகவே தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி சீதாராண்ட அந்த பையனோட ஃபோட்டோவை கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதை வாங்கிக்கிட்ட சீதாராம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அந்த செபாஸ்டினை அனுப்பிச்சு வைக்கிறான். பிறகு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அந்த பையனோட வீட்டுக்கு கால் பண்ணி அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறான். அப்போது அந்த பையனுக்கு பதிலாக அவங்க அம்மா அந்த ஸ்டேஷனுக்கு வந்து என் பையனை எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதாராம் உங்கள் பையன் மேலே உங்களோட ஊரை சேர்ந்த ஸ்கூல் மாஸ்டர் செபாஸ்டின் அவரோட பொண்ணை உங்கள் பையன் தொந்தரவு பண்ணுறதா சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த அம்மா என் பையன் காணாமல் போய் 3 மாதம் ஆச்சு, அதோட அந்த செபாஸ்டின் பொண்ணும் இறந்து போய் 3 மாதம் ஆச்சு, அந்த செபாஸ்டின் ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சீதாராமுக்கு அந்த செபாஸ்டின் மேலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவனை தேடி அவனோட வீட்டுக்கு போய் பார்க்குறான். அங்கே செபாஸ்டின் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையனோட பாடியை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கா. அதை பார்த்ததும் ஷாக்கான சீதாராமன் இந்த படத்தோட ஆரம்பத்தில் நடந்த தொடர் கொலைக்கும் இவன் தான் காரணமாக இருப்பான்னு நினச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அவனோட மேலதிகாரி இவ்வளோ சீக்கிரமாக அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி சீதாராமுக்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறான். அதோட எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இனி இந்த கில்லரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் கூட வேலை பார்த்த ஒரு கான்ஸ்டபிள் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் இதற்கு முன்னாடி நடந்த கொலைகளை போலவே சேம் பேட்டர்னில் இறந்து கிடக்கிறான். அதை பார்த்ததும் சீதாராம் ஷாக் ஆகி அந்த கொலைக்கும் இப்போ நடந்த இந்த கொலைக்கும் வித்தியாசம் இருக்குமான்னு அந்த டாக்டரை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த டாக்டர் இது வரைக்கும் நடந்த அதே கொலைகளோட பேட்டர்னில் தான் இந்த கொலையும் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் சீதாராமுக்கு தெரிய வருது அந்த செபாஸ்டினோட பொண்ணும் அந்த பையனும் காதலிச்சதால் அந்த 2 பேரை மட்டும்தான் அந்த செபாஸ்டின் கொண்டு இருக்கான்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சீதாராமன் ஒரு தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணுறோம்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அந்த கொலை செய்யப்பட்ட போலீஸ்காரனோட ட்ரெஸ்ஸை அவங்க வீட்டில் கொடுக்கும்போது அதிலிருந்து ஒரு மியூசிக் கிளாஸுக்கு பணம் கட்டின பில் ஒன்று தவறி விழுகுது. அதை கவனித்த சீதாராமுக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இறந்து போனவங்க எல்லாரும் ஒரு பெண் பிள்ளைங்களோட அப்பான்னு, அந்த பொண்ணுங்க எல்லாரும் மியூசிக்கில் ஆர்வமாக இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறான். பிறகு அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போய் இந்த மியூசிக் கிளாஸோட பில்லை வச்சு விசாரிக்கிறான். அப்போது அந்த பொண்ணுங்க எல்லாரோட வீட்லேயும் ஒரு வீணை பொம்மை ஒன்று இருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்து இந்த பொம்மையை அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க எல்லா பேரும் ஒரே பதிலாக எங்கள் வீட்டு வாசலில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அந்த ஊரில் மியூசிக் மேலே ஆர்வமாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாரோட வீட்லேயும் இந்த பொம்மை எதுவும் ரீசெண்டாக கிடச்சிருக்கான்னு போய் விசாரிக்கிறான். அப்போது சீதாராமோட அக்கா பொண்ணுக்கு இந்த பொம்மை கிடச்சிருக்கிறதா அவனுக்கு தகவல் வருது. அது தெரிஞ்சுக்கிட்டதும் அவனோட அக்கா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அவனோட மாமாவை அவருக்கே தெரியாமல் கண்காணிக்கிறான். ஆனால் எப்படியோ அந்த கில்லர் அவனோட மாமாவை கடத்திட்டு போயிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட சீதாராம் அவனோட மாமாவை தேடி எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறான். அந்த நேரம் அவங்க மாமா அவனுக்கு கால் பண்ணி என்ன இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, அங்கே என்ன சுற்றி மீன் பிடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதை கேட்ட சீதாராம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கான். அப்போது அவங்க மாமா பேசும்போது அவருக்கு பின்னாடி ஒரு பாட்டு சத்தம் கேட்டதை கவனிக்கிறான். அந்த பாட்டை நம்ம எங்கே கேட்டோம் அப்படின்னு யோசித்து பார்க்குறா. அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவனோட ஸ்டேஷனில் வேலை பார்த்த ரத்னமான்றவங்க இறந்தப்போ அவங்களோட பையனுக்கு ஆறுதல் சொல்ல அவங்க வீட்டுக்கு போயிருப்பான். அப்போது அந்த பையன் இந்த பாட்டை ஒரு ரேடியோவில் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அதோடு அங்கே மீன் பிடிக்கிற வலையும் இருந்திருக்கும். இதை கண்டுபிடிச்ச சீதாராமன் அவனை பற்றின விஷயங்களை விசாரிக்கிறான். அப்போ அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா அவனோட அக்காவையும் அவனையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அதோடு அவங்க அக்காவுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா அதுக்கு விட மாட்டார்.
அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அவனோட அக்கா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. அதை தாங்கிக்க முடியாத அவங்க அக்கா அவங்க வீட்டிலேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. பிறகு இதை பார்த்த இந்த பையன் கோபமாகி அவங்க அப்பாவை கொடூரமாக கொன்று ஒரு இரும்பு வேலியால் அவரோட கையையும் காலையும் கட்டி போட்டிருப்பான். பிறகு இவன் தனியாக இருக்கிறத பார்த்த ரத்னம்மா அவனை கூட்டிகிட்டு போய் அவங்களோட சொந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இறந்ததும் அவன் தனிமையாக ஃபீல் பண்ணி அவங்க அக்கா நினப்பில் அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை மியூசிக் கற்றுக்க விடாமல் தடுத்த ஒவ்வொரு அப்பாக்களையும் தேடி போய் கொள்ள ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சீதாராமன் கண்டுபிடிக்கிறான். பிறகு அந்த கில்லரை தேடி அவனோட வீட்டுக்கு போய் அங்கே அவனோட மாமாவை கட்டி போட்டிருக்கிறத பார்த்து அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். அந்த நேரம் உள்ளே வந்த அந்த கில்லர் சீதாராமன் பின்னாடி இருந்து பலமாக அடித்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சீதாராம் கீழே கிடந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த கில்லரோட கழுத்துலேயே குத்தி கொண்டு வரான். பிறகு அங்கேருந்து அவங்க மாமாவை காப்பாற்றினதுக்கு சீதாராமோட அக்கா அவன்கிட்ட வந்து அவங்களோட நன்றியை தெரிவிக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. இதுபோல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளுக்கு நம்ம க்ரீன் மூவி ஸ்டுடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.